நான் இதான் செய்வேன், இதுதான் நடத்துவேன்னு நீங்க செய்யும் போது அதுல பாதிப்புகள் வரும். கரடு முரடா இருக்கும், கடந்து போகிற பாதை கஷ்டமா இருக்கும். ஆனா வழிகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உங்களுக்கு பிரியமான வழியில என்ன நடத்துங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா பாதைகளை செவ்வையாக்கி தருவார். ஈஸியா, சுலபமா, மகிழ்ச்சியா, கஷ்டம் இல்லாம அந்த பாதையில நடக்கலாம். இன்னைக்கு யோசித்து பாருங்க, ஏன் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க? ஆண்டவருக்கு சித்தமான வழியில நடக்கிறீங்களா? அவருக்கு சித்தமானதை செய்றீங்களா? இது ஆண்டவர் கொடுத்த திட்டம் தானா? கத்தர் கொடுத்த பிசினஸ் தானா? கத்தர் கொடுத்த வேலையா? இது கத்தர் கொடுத்த படிப்பா? யோசித்து பாருங்க. நீங்களா செலக்ட் பண்ணி உங்க வழியில போறீங்க. ஆண்டவர் கூட வரணும்னு ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனால நீங்க கரடு முரடான பாதையில கஷ்டப்படுறீங்க. அவருக்கு சித்தமான வழியில நடக்க வழிகளை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அதை சுலபமாக்கி தருவார். அப்ப ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே என் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கு சித்தமான வழியில என்னை நடத்துங்க, அதுக்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்றேன்னு சொல்லி பாருங்க. இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் செம்மைப்படுத்தி அழகாய் நடத்துவார். சொல்றீங்களா? ஆண்டவரே உமக்கு சித்தமான வழியில என்னை நடத்துங்க, நீங்க செவ்வையான பாதையில அழகா நடத்துவீங்க, உங்க கரத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் தவறான முடிவெடுத்து தவறான பாதையில போயிட்டு அதெல்லாம் மன்னிச்சிருங்க, இப்ப நீங்க உங்க சித்தத்தின்படி என்னை வழி நடத்துங்க, எனக்கு பாதைகளை செவ்வையாக்கி அழகா நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில்